வணக்கம். சில நேரங்களில் ஒரு தனி மனிதன் என்ன சாதிக்க முடியும் அப்படிங்கிற கேள்வி நமக்கு வருது. மகாத்மா காந்தி சொன்னார், உன்னால் செய்யக்கூடிய மிகப்பெரிய மாற்றமே உன்னிடத்தில் நீ செய்யக்கூடியது தான். நீ தான் அந்த மாற்றம். இப்போ நான் இருக்கேன்னா நான் சமூகம் ஃபுல்லாக மாற்ற போகிறேன் அப்படின்னு நினைக்கிறதுக்கு முதல்ல என்னை எப்படி மாற்றிக்கலாம், என்னை எப்படி சரி பண்ணிக்கலாம், என்னை எப்படி செம்மையாக்கிக்கலாம் அப்படிங்கிறது சம்மந்தமாக நான் சிந்திக்கணும். என்ன நான் சரி பண்ண ஆரம்பித்தாலே என்னை சுற்றி சில பேர் சரியாவாங்க, அவங்கள பார்த்து இன்னும் ஒரு சர்க்கிள் சரியாகும். அப்போ இது ஒரு சலன வட்டம் மாதிரி அப்படியே விரிவடைஞ்சு சமூகத்தில் சில தாக்கத்தை ஏற்படுத்தும். இப்போ மகாத்மா காந்திங்கிற ஒரு மனிதர் தன்னை மாற்றி கொண்டார். அவர் தன்னை மாற்ற அவரை சுற்றி அந்த அதிர்வலைவுகள் பல மாற்றங்களை ஏற்படுத்தின. இது அப்படியே தொடர்ந்து ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்கள் பல பேருடைய வாழ்க்கையை பாதிச்சது. இது எப்படின்னா லைஃப்ல சில விஷயங்களை வார்த்தைகளால் மாற்ற முடியாது, அதை அவங்க செயல்களால் தான் மாற்ற முடியும். ஏன்னா செயல் தான் மிகச்சிறந்த சொல். ஒருத்தர்கிட்ட போய் 1000 சொற்களை சொல்றதை விட ஒரு சின்ன செயல் மூலம் புரிய வச்சிடலாம். நிறைய படித்தவங்க, நிறைய சாதனை பண்ணவங்க, பெரிய ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் படித்தவங்க, ஆக்ஸ்போர்டில் படித்தவங்க, கேம்பிரிட்ஜில் படித்தவங்க தான் சாதனைன்னு இல்லை. அவங்க ஒரு சின்ன ஊரில் ஒரு சாதாரணமான லெவலில் இருக்கிறவங்க கூட சில சாதனைகளை பண்ணியிருக்கிறாங்க. இந்த சாதனைகள் தான் மகத்தானது. ஏன்னா இது படிக்காமல் வந்தது, யாரும் சொல்லாமல் வந்தது, யாரும் தூண்டாமல் வந்தது. இப்போ ஜாதவ் மலாய் பயாங் அப்படின்னு ஒருத்தர் அஸ்ஸாமில் இருக்கார். இன்னும் அவர் ஒரு 1979 ஒரு பெரிய வெள்ளம் வரதை பார்க்குறாரு. அந்த வெள்ளத்தில் அடிச்சுட்டு நிறையா இந்த ஊர்வனை எல்லாம் அப்படியே கரையோரம் செத்து கிடக்கிறத பார்க்குறாரு. அவருக்கு ரொம்ப வருத்தம். இப்படி ஒரு பெரிய வெள்ளத்தில் இவ்வளோ உயிர் செத்து போச்சே, இந்த இடத்துல காடுகள் இருந்திருந்தா இது நல்லா இருக்குமே, இத்தனையும் சாகாமல் காப்பாற்றிருக்கலாமே அப்படின்னு அவருக்கு ஒரு எண்ணம். சரினா 1979 என்ன பண்ணுறாருன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மரம் நட ஆரம்பிக்கிறார். நல்ல நல்ல மரங்கள்லாம் கொண்டு நடுறாரு. அவரே தண்ணி ஊற்றுறாரு. இதே தான் அவருடைய வேலையே. மரம் நட வேண்டியது, யாராவது சாப்பாடு கொடுத்தா சாப்பிட்டுட்டு அப்படியே இடைவிடாமல் நட்டாருங்க. ஒரு நாள் விடாமல் நட்டார். மொத்தம் 1360 ஏக்கர் அந்த தனி மனுஷன் அந்த இடத்துல மரங்களை நட்டார். ஒரு காட்டையே உருவாக்குனார். அந்த இடத்துல எறும்பு புத்தெல்லாம் கொண்டு போடுவார். எறும்பு வந்துச்சுன்னா இன்னும் சில உயிர்கள் வருமே அப்படின்லாம். இப்போ நிறைய பறவைகள், நிறைய மான்கள், முயல்கள் எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அது ஒரு பெரிய காடு. 2004 வருஷம்தான் அஸ்ஸாம் வனத்துறைக்கே இப்படி ஒரு காடு இருக்கிறதே தெரிஞ்சுது. இப்போ அது மலாய் காடுகள்னு சொல்கிற மாதிரி அந்த காட்டை உருவாக்கியிருக்கார். நீங்கள் நினச்சி பாருங்கள், பெருசாக படிக்காதவர், யாரும் போய் அவருக்கு என்விரான்மெண்ட்டை பற்றி ஒரு கோர்ஸ் எடுக்கலை, அவராக அந்த ஊர்வனெல்லாம் செத்து போகிறத பார்த்து ஒரு காட்டை பல்வேறு மரங்களை கொண்டு வளர்த்து 1360 ஏக்கருக்கு ஒரு காட்டை ஒரு மனுஷன் நிர்மாணிச்சிருக்காருன்னா அது எவ்வளோ பெரிய சாதனை. அப்போ இந்த சாதனை என்ன சொல்லுது? ஒரு தனி மனிதன் தொடர்ந்து முயற்சி செய்தால் வெற்றி பெறலாம். ஆனால் இடைவிடாத முயற்சி, நிறைய சோர்வு வரத்தாங்க செய்யும். நல்ல காரியம் செஞ்சீங்கன்னா உங்கள் மேலே கல் எடுத்து தான் அடிப்பாங்க. அதுவும் நீங்கள் விழிப்புணர்வை ஏற்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா உங்களை எப்படியாவது குன்ற செய்கிறதுக்கு முயற்சி எடுப்பாங்க. ஒரு தனி மனுஷன் இவ்வளோ பெரிய ஒரு சாதனையை விதவிதமான மரங்களை கொண்டு நட்டு அதுக்கு தண்ணி ஊற்றி அதை பாதுகாத்து, இன்னும் சொல்ல போனால் உலகத்தினுடைய கவனத்துக்கே ரொம்ப லேட்டாக உலகத்தினுடைய கவனத்துக்கே 25 வருஷம் கழிச்சு தான் வந்திருக்கு. அப்படி ஒரு சாதனையை ஒரு தனி மனிதன் பண்ணியிருக்காருன்னா அதுக்கு என்ன காரணம்? அவர் நினைச்சாரு இது முடியும்னு. அப்போ மலாய் பயாங் அந்த இடத்த ஒரு வெற்றிடமாக பார்க்கல, அதை ஒரு வனமாக பார்த்தாரு. அவருடைய மனசில் ஒரு வனம் இருந்தது. இப்போ எடிசன் பல்பை கண்டுபிடிச்சாரு அப்படின்னா அவர் பல்பை முதல்ல பார்த்துட்டாரு. அதுக்கப்புறம் தான் பரிசோதனை கூடத்தில் செய்ய ஆரம்பிச்சிருக்காரு. இப்போ ஆப்ரஹாம் கிரஹாம் பெல் ஃபர்ஸ்ட் தொலைபேசியை மனசில் வடிவமைச்சிட்டாரு. அதுக்கப்புறம் தான் லேபில் வடிவமைச்சிருக்காரு. நாம் ஒரு மிகப்பெரிய செயலை செய்ய முடியும் அப்படிங்கிறத மனசளவில் வடிவமைச்சா
நம்முடைய அத்தனை சக்தியும் திரண்டு அதுக்கு ஒரு உதவி பண்ணும். நம்ம கிட்ட இருக்கிற அத்தனை சக்தியும் ஒரே ஒரு வழியா போகணும், அவ்வளவுதான். இப்ப சிதறிக்கிட்டு இருக்கு, பல்வேறு இடங்கள்ல அது போயிட்டு இருக்கு. அது கொஞ்சம் சினிமாவுக்கு போகுது, பாட்டுக்கு போகுது, டான்ஸுக்கு போகுது, அரட்டையில போகுது, தேவையில்லாத காட்சியில போகுது. இது அத்தனையும் சேனலைஸ் பண்ணி ஒரே திசையை நோக்கி செலுத்தணும்னா அதுக்கு என்ன தேவைன்னா ஒரு பிராடர் பிக்சர். அந்த பிராடர் பிக்சர் ஒவ்வொரு மனுஷனுடைய இதயத்தில் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. நான் என்ன பார்க்க விரும்புறேன், நான் என்ன செய்ய விரும்புறேன், நான் என்ன காண விரும்புறேன், என்ன விளைய விரும்புறேன், என் வாழ்க்கையினுடைய நோக்கம் என்ன, வாட் ஷுட் ஐ பி ரிமெம்பர்ட் ஃபார், அந்த கேள்வி கேட்கப்பட்டால், அந்த கேள்வி சின்ன வயதிலேயே கேட்கப்பட்டால் நம்மால் மலாய் பயாங்கை போல மகத்தான செயலை செய்ய முடியும். நன்றி, வணக்கம்.